अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्ति भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी योगवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ர இந்திரயாணி நதிக்கரையில் ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியினர்கள் ஏக்நாத் மகாராஜால் இயற்றப்பட்ட ஏக்நாதி பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்தை படித்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது எத்தனாவது ஸ்லோகம்? இது ஏன் உருண்டுகிட்டு இருக்கு, வரமாட்டேங்குது. நெட்ட மாத்த ஏக்நாத் பாகவதத்தில் இன்று நாம் காண இருப்பது 49வது ஸ்லோகம். 48 வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். 48ல் பர்டிகுலராக அவர்கள் இன்பம் வரும்போது அதை வெறுப்பதில்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். சேர் எக்ஸாம்பிள் வச்சு நிறையவே நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அதை தொடர்ந்து இன்று 49. They do not plant their wisdom, nor do they display madness. Swallowing the forgetfulness of their own true form, they remain merged in the self. தமிழ்ல அவர்கள் தங்கள் ஞானத்தை பறைசாற்றுவதில்லை, பைத்தியகாரத்தனத்தையும் பறைசாற்றுவதில்லை, தங்கள் உண்மையான ஸ்வரூபத்தை மறந்த நிலையை விழுங்கிவிட்டு அவர்கள் ஆத்மாவுடன் ஒன்றியிருக்கிறார்கள். ஸோ சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஞானிகளை பற்றி அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டு வரும்போது இயற்கை கடைசியில ஞானிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஞானிகளால் இன்ப துன்பத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட எத்தனை இன்பங்கள் வரும்போதும் அதை வெறுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க போன ஸ்லோகத்துல. இப்போ இந்த ஸ்லோகத்துல ஞானி ஆயிட்டேன், நான் ஞானி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அனைவரிடம் பறைசாற்றுவதில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, பைத்தியக்காரத்தனத்தையும் காட்டுவதில்லை. நான் ஞானின்னும் காட்டிக்க மாட்டாங்க, நான் பைத்தியக்காரனும் காட்டிக்க மாட்டாங்க. ஆனா தன் சுயஸ்வரூபத்தை மறந்த அஜ்ஞானம், சுயஸ்வரூபத்தை மறந்தா அதுக்கு பேர் அஜ்ஞானம்னு பேரு, சரியா? உண்மையான சுரூபத்தை மறந்த நிலையை விழுங்கிவிட்டு அப்படின்னா அறியாமையை மட்டும் விட்டுட்டு அவர்கள் ஆத்மாவுடன் ஒன்றியிருக்கிறார்கள். ஸோ சச் அ சிம்பிள் ஸ்லோகம் தான், ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. அப்ப ஞானிகளை பற்றிய ஒவ்வொரு வர்ணனையாக வர்ணித்து கொண்டு வரும்போது கடைசியா அவர் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, அவர்கள் ஞானிகள் என்று வெளியில காட்டிக்கவும் மாட்டாங்க, அதுக்காக பைத்தியக்காரனும் காட்டிக்க மாட்டாங்க, ஆனா அவங்க அறியாமையில மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்ப பிரம்மமாவே தான் இருப்பாங்க. அவர்கள் அறியாமையில் இல்லைனாலே என்ன அர்த்தம்? பிரம்மமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அறியாமையில இருந்தாலும் நீ பிரம்மன் தான், ஆனா அதை நீ ஃபீல் பண்ணல அப்படிங்கிறதுனால அறியாமைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அந்த அறியாமை அவங்க கிட்ட இல்லை, அதனால பிரம்மம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரம்மம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் பிரம்மம், நான் ஞானி அப்படின்னு வெளியில சொல்லிட்டு இருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப சொல்லலை அப்படிங்கிறதுக்காக நான் லூசு அப்படின்னு அவங்க வெளியில காட்டிட்டு இருப்பாங்களா? அப்படியும் காட்ட மாட்டாங்க. அவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள், ஆனாலும் அவர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள், அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த ஞானிகள் குருக்களை பார்க்கும்போது ஒருத்தன் நான் ஞானி ஞானின்னு பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் லூசுன்னு சும்மா நாச்சும் காட்டிட்டு இருந்தாலும் என்னதையோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நீங்க உடனே என்ன டவுட் கேட்கலாம்னா, தற்பெருமையின் மேல அவர் சொன்னது உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா ஞானேஸ்வரி நம்ம படிச்சிருக்கோம். மிக்க பிரியத்துடன் பைத்தியக்கார வேஷம் பூண்டு திரிவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. அதை நீங்க ஞானிக்குன்னு எடுத்துக்காதீங்க, நமக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா சாதகனுக்கு, அதாவது பெருமையில ஊறி போயிருக்கின்ற நமக்கு, கெத்து கெத்து அப்படின்னு சொல்லிட்டு லுக்கிங் குட்ல ஊறி போயிட்டு இருக்கிற நமக்கு நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா லூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண, நீ பைத்தியக்காரனா திரி. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நம்ம போனாதான் நம்ம அந்த நடுநிலைமைக்கு வர முடியும் என்ற காரணத்தினால் அந்த இடத்துல அப்படி பேசப்பட்டது. ஸோ தட் ஷுட் நாட் பி கிராண்டட் ஃபார் எ ஞானிஸ்.
ஸோ முழுமையான ஞானத்தை பெற்றவன் வந்து அப்படி இருக்கணும்ன்ற கட்டாயமும் இல்லை, அவசியமும் இல்லை, அப்படி இருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தேர்ஃபோர் அவர்கள் ஆஸ் தே ஆர், அவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறதான் இங்கே மெயின் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்கோங்க. அவர்கள் பெருசாக வந்து அழட்டிக்க மாட்டாங்க ஞானின்னு, இல்லை லூஸ் வந்து காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் அறியாமையில் மட்டும் இருக்க மாட்டாங்க என்று ஒரு சிம்பிளான விஷயமாகத்தான் இங்கே வந்திருக்கிறது. இதை அப்படியே எடுத்துக்கொண்டு நாம் மெதுவாக அடுத்த ஸ்லோகத்துக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 50 என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்கலாம். When divine love is absorbed into their being, even wonder is forgotten. The material world and the supreme goal become one. All sense of separation vanishes. இது ஒரு அருமையான ஓவி. ஞானிகளை நாம் புரிந்து கொள்ளும் போது தெய்வீக அன்பு அவர்களின் உயிருக்குள் இரண்டர கலக்கும் போது, ஞானின்னாலே லவ் தாங்க. தி மொமெண்ட் நீ ஞானி ஆகும்போது அந்த ஒன்னஸ் ஃபீல்ல நிறைஞ்சு போயிடுற. ஒன்னஸ் ஃபீல்னாலே ஞானம் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அன்பு வேற, ஒன்னஸ் ஃபீல் வேற கிடையாது. எப்போ அனைத்தையும் ஒன்றாக நீ கண்டுவிட்டாயோ கணமே நீ பிரேமையில் ஆழ்ந்து விடுகிறாய் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? அப்போ அந்த ஒன்னஸ் ஃபீல்ல வந்த மொமெண்ட்ல அவர்கள் என்னவாயிடுறாங்கன்னா தெய்வீக அன்பாக மாறிவிடுகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? வியப்பு கூட மறக்கப்பட்டு விடுகிறது. ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஈவன் ஒண்டர் இஸ் ஃபர்காட்டன். அடுத்து தி மெட்டீரியல் வேர்ல்ட் அண்ட் சுப்ரீம் கோல், அதாவது உலக வாழ்வும் பரமார்த்தமும் ஒன்றாகி விடுகிறது, பிரிவினை உணர்வு அனைத்தும் நீங்கி விடுகிறது. வியப்பு அப்படின்றது இந்த இடத்துல ஏன் ஒண்டர் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. எதுவுமே அவர்களுக்கு ஆச்சரியமாக தெரியாது அப்படின்னு அர்த்தங்க. அன்பில் கண்கொண்டு பார்க்கும்போது இப்போ நமக்கு எது ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, எவனாவது பணக்காரனை பார்த்தாலும் ஆச்சரியமா பாடுறோம், இல்லை அதிக ஸ்கில் உள்ளவனை, ரொம்ப அதிகமான ஸ்கில்லோட டான்ஸோ பாட்டோ ஏதோ ஒன்று பண்றவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா பார்ப்போம், அப்படியே வந்து அண்ணாந்து பார்ப்போம், வியப்பா பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த வியப்பு அப்படிங்கிறத அவங்களுக்கு மறந்து விடுகிறது. ரெண்டாவது ஏக்கம், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே மறந்து விடுகிறது. ஏன் ஏன் அப்படின்ற அந்த காரணம் வரும்போது லவ். ஸோ அந்த ஒன்னஸ் ஃபீல்ல அவங்க இருக்காங்க. அப்ப அவனை இன்னொருத்தனா பார்க்கல, தானாகவே பார்க்கின்றான். அது மனதில் பட்டு பிரதிபலிக்கும் போது விதவிதமா எக்ஸ்பிரஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது அவன் பார்ப்பானே தவிர அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தனது உண்மையான சொரூபமே இங்கு பலவாக இருந்து இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கும்போது இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அல்லது நானாகவே பார்க்கும்போது என்னை பார்த்தே நான் ஆச்சரியப்பட வேண்டியதற்கு என்ன இருக்கின்றது? எப்பயுமே டுவாலிட்டியில தான் ஆச்சரியம் ஜாஸ்தி வரும். என்னை விட்டு வேறாக ஒன்றை பார்க்கும்போது தான் எனக்கு ஆச்சரியம் வரும். என்னையே நான் ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் எப்பயுமே வராது. ஸோ அந்த தெய்வீக அன்புன்னா ஒன்னஸ் ஃபீல். ஒன்னஸ் ஃபீல் அவர்களுக்குள் நுழைந்துவிட்ட காரணத்தினால் எதையுமே ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. ரெண்டாவது, உலக வாழ்க்கமும் பரமார்த்தமும் ஒன்றாகிவிடுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிவினை உணர்வு அப்படிங்கிறதே அனைத்தும் நீங்கி விடுகிறது. இப்போ வேர்ல்ட்லி லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்ம ரெண்டா பிரிச்சு பேசிட்டு இருக்கோம். அது என்னது வேர்ல்ட்லி லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப்? இந்த உலகத்துல சுகம் இருக்குன்னு நம்பி வாழ்றது வேர்ல்ட்லி லைஃப். உலகமே இல்லைன்னு நம்பி வாழ்றது ஆன்மீக வாழ்க்கை. அவங்களுக்கு அந்த வேரியேஷனே தெரியாது. ஏன்னா உலகத்துல சுகம் இருக்குன்னு அவங்க நினைக்க போறது இல்லை. ஏன்னா உலகம் மாயைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்காக அந்த உலகத்தை அவங்க வெறுக்க போறதும் இல்லை. ஏன்னா அது சும்மா நாச்சுக்கும் தானே தான் தோற்றமாக இருக்கின்றதும் புரியும். அப்போ பிரம்மம் மாயையோடு கலந்திருந்தாலும் சரி, பிரம்மம் மாயை என்று இருந்தாலும் சரி, அதில் அவர்கள் பேதம் பார்ப்பதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ உலக வாழ்வும் பரமார்த்தமும் ஒன்றாகி விடுகிறது அப்படின்னா அவங்க வந்து வேர்ல்ட்லி லைஃப்ல இருந்தா கூட அவங்க பிரம்மத்துல தான் இருப்பாங்க. இதை ஒரு சும்மா எக்ஸ்பிரஷனா தான் பார்ப்பாங்க, இது வெறும் நடிப்பா தான் பார்ப்பாங்க என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நடிகனுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நடிக்காம இருக்கிறதுங்கிறது ஆன்மீக வாழ்க்கை, நடித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது உலகியல் வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏங்க அவன் நடிக்காம இருந்தாலும் நடித்து கொண்டிருந்தாலும் அவன் அவனாத்தானங்க இருக்க போறான். அதுக்காக அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? அவங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ் ஆக போகுதா? எதுவுமே ஆக போறதில்லை என்ற ரீதியிலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். They will never find any big difference between worldly life and the spiritual life. அவங்களுக்கு ரெண்டுமே ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாதகனுக்கு சில புத்தகத்துல சில வேதங்கள்ல சொல்லியிருக்கலாம், இந்த வாழ்க்கையை வெறுத்து விடு, விஷயங்களை அறவே ஒதுக்கி விடு, அப்படி இப்படின்னு எல்லாம் ஏதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க.
பட் அதெல்லாம் மேபி சாதகனுக்கு அது இருக்கலாமே தவிர ஞானிகளுக்கு அது கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. மாயையில இருந்தாலும் சரி, மாயையில இல்லாதனாலும் சரி, எந்த டிஃபரன்ஸும் அவங்களுக்கு தெரியாது. மேற்கொண்டு அவர்கள் எதையும் வியப்பாக காண்பதில்லை. ஏனென்றால் அனைத்தையும் தானாக காண்கின்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம் அவர்களுக்குள் அன்பு மேலோங்கி விடுகிறது. சோ அன்பே உருக்கொண்டு வந்தவர்கள் தானே ஞானிகள் என்ற அடிப்படையில் நாம் 50வது ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மெதுவா 51க்கு மூவ் பண்ணுவோம். Remembrance and forgetfulness have both departed. The identification with the body is lost. The distinction between inner and outer is gone. What remains cannot be even recalled as a separate thought. அதாவது நினைவும் மறதியும் நீங்கிவிட்டன, உடல் மீதான பற்று மறைந்து விட்டது, உள்ளே மற்றும் வெளியே என்ற வேறுபாடும் மறைந்து விட்டது, எஞ்சி இருப்பதை தனிச்சிந்தனையாக கூட நினைவுபடுத்த முடியாது. அதாவது ஞானத்தை ரொம்ப அருமையா புரிந்து கொள்வதற்காக ஞானியின் வர்ணனை என்ற பெயர்ல நமக்கு ஞானத்தை இன்டைரக்டா ஏக்நாத் மகாராஜ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நினைவும் மறதியும் நீங்கிவிட்டன. என்னது ஞானிக்கு மறதி நினைவும் நீங்கிவிட்டன, மறதியும் இப்போ மறப்பாங்களா மறக்க மாட்டாங்களா, அவர்கள் நினைவு கொள்வார்களா நினைக்க மாட்டார்களா, இந்த ரெண்டுமே அவங்க கிட்ட இல்லை. ஒரு சில ஞானிகளை நீங்க பார்க்கலாம், எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ஒரு சில ஞானிகளை பார்க்கலாம், எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாத்தையுமே அவங்க ஞாபகத்துல வச்சிருக்கிறாங்க இல்லை எல்லாத்தையுமே மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கும் அவர்களுடைய அந்த பிரம்ம தன்மைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். நினைவும் மறதியும் அவங்க உள்ள கொண்டு வராதே அப்படிங்கிறார். என்ன ஞாபக சக்திடா இவனுக்கு, ரொம்ப ஞாபக சக்தியோட இருக்கான் அதனால இவன் ஞானி. இவனுக்கு ஞாபக சக்தியே சுத்தமா இல்லை அதனால இவன் அஞ்ஞானி. டோன்ட் ரீகால் இட் லைக் தட். நிறைய பேருக்கு சின்ன வயசுல நடக்கிறது கூட ஞாபகம் வச்சிருப்பான்டா, அதனால இவன் ஞானியாதான்டா இருக்க முடியும். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கணும். லவ் இஸ் தி மேஜர் கான்செப்ட் ஃபார் ஞானம். அன்பு இல்லைன்னா மட்டும்தான் நீங்க ஞானி இல்லைன்னு சந்தேகப்படணுமே தவிர, அவன் சில விஷயங்களை நினைவுல வச்சுக்கிறான் நினைவுல வச்சுக்காம போறான் அப்படிங்கிறதுக்கு ஞானத்துக்கும் சம்மதம் இல்லை என்ற ஒரு வாசகம் தான் முதல் அடியில் அவர் கொடுத்திருக்கின்றார். நினைவும் மறதியும் நீங்கிவிட்டன அப்படின்னா, அவனை விட்டு நீங்கிவிட்டன அப்படின்னா அவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான். அதில் அவனுக்கு நினைவும் இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான், மறதி இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான், அதுக்கு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட், உடல் மீதான பற்று மறைந்து விட்டது. இந்த பாடியை நான் அவன் நினைச்சுக்க போறதில்லை. பாடியவே நான் அப்படின்னு அவன் நினைக்காததுனால அவன் எல்லாத்தையுமே மறந்துடுறான் அப்படின்னு நீங்க சொல்ல வேணாம். பாடியை விட்டு அவன் வெளியே வந்துடுறான், அந்த பாடி நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணிடுறான். அப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பாடியை ஆப்ரேட் பண்ண போறது, இந்த மைண்டை நினைவுல வச்சுக்க போறது, நிகழ்வுகள் இது எல்லாமே யாருடைய தலைவலியா மாறிடும்னா ஈஸ்வரனுடைய தலைவலியாக மாறிவிடும். இப்ப இவனுக்கும் அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா உடல் மீத பற்றியே கவலை இல்லைன்னா அந்த உடலை பத்தி கவலைப்பட போறதே இனிமே ஈஸ்வரன் தான். எப்ப இந்த உடல் பற்றியை நீக்கிவிட்டு நான் உடல் அல்ல என்று தெளிந்து விட்டானோ, அல்லது இந்த உடல் மனம் புத்தியை சரணாகதி செய்து விட்டானோ, அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நினைவும் மறதியும் கூட அது ஈஸ்வரனின் செயலாக மாறிவிடுகிறது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுவும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். உள்ளே மற்றும் வெளியே என்ற வேறுபாடு மறைந்தது. The distinction between the inner and outer is gone. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே மேல சொன்னார்ல அதே விஷயத்த சொன்னதான் நான் பாக்குறேன். உலக வாழ்வும் பரமார்த்தமும் ஒன்றாகி விடுகிறதுன்னு சொன்னாரு. அதையே வேர்ட்ஸை மாத்தி போடுறாரு, உள்ளே மற்றும் வெளியே. இங்க உள்ளே பொதுவா கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடந்து உள்ளே பார்த்தால் கடவுள் தெரிவார் அப்படின்னா, கடவுளுக்கு மீனிங்கே இன்னர் இன்னர்னு சொல்லுவாங்க. பொதுவா என்னது பிரவருத்தி நிவர்த்தியா, பிரவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரவருத்தின்னா வெளியிலன்னா உலகியல் வாழ்க்கை, நிவர்த்தின்னா உள்ளேன்னா அந்த ஆன்மீக வாழ்க்கை. அப்ப ஆன்மீக வாழ்க்கையை உள்ளேனட்டும், பிரவருத்தி மார்க்கம் அப்படிங்கிறத உலக வாழ்க்கை, நிவர்த்தி மார்க்கம் அப்படிங்கிறத ஆன்மீக வாழ்க்கை. இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அந்த முதல்லயே சொல்லிட்டாரு போன ஸ்லோகத்திலேயே, வேர்ல்ட்லி லைஃப்க்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கும் டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொன்ன அதே விஷயத்த
இவர் கொஞ்சம் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உள்ளே மற்றும் வெளியே என்ற வேறுபாடு மறைந்தது. again the same aspect like spiritual life and worldly life அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இல்லை. அவங்க எப்போதும் வெளியில மனசை வந்து வெளியில ஓட்டாம இல்ல மனசையே இல்லாம பண்ணிட்டு அவங்க இன்னர்லயே இருந்தாலும், அது இல்ல ஒருவேளை எல்லாம் லீலைகள் பண்ணுவதற்காக மனதை யூஸ் பண்ணிட்டு இந்த உலக வாழ்க்கையில பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாலும் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல். மாயையில் இருந்தாலும் மாயையில் இல்லாமல் இருந்தாலும், அவர்கள் உலக விளையாட்டை விளையாடினாலும் அல்லது ஒரு சமாதியிலே ஆழ்ந்திருந்தாலும், இப்படி அவர்களுக்கு எந்த நிலையிலும் இன்னர்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு எந்த பங்கமும் வராது. அவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். இனி வேறுபாடு மறைந்தது. எஞ்சி இருப்பதை தனி சிந்தனையாக கூட நினைவுபடுத்த கூட முடியாது. டோட்டலி மைண்ட அதாவது குணங்களை கடந்தவன், குணாதீதன் அப்படின்னா மனசை கடந்த நிலையில் இருக்கிறார்கள். மனதை கடந்த நிலையில் இருக்கிறவனை வந்து சிந்தனையால வந்து கொண்டு வந்த எப்படிங்க காட்டுறது? ஸோ இப்போ அவர்களை அந்த வாட் ரிமைன்ஸ் அப்படின்றப்போ அவங்க உள்ளேயும் இல்லை வெளியவே இல்லை, எந்த பற்றும் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பிரம்மத்தை வர்ணிச்சுட்டு வரும்போது சிந்தனை கூட நினைவுபடுத்த முடியாதுன்னா மனசை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சிம்பிளா சொல்றாங்க. நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம், அந்த மைண்ட் cannot touch தி பரபிரம்மா, மனம் புத்தியை வச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் இங்க சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த பிரம்மத்தை சிந்தனையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். மனசால கண்டுபிடிச்சிடலாம் தான் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா மனசை தவிர அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்புறம் மனசு வச்சு தானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. அப்போ ஆல் தி ரிசர்ச் பேசிக்கலி டன் ஆன் தி மைண்ட், பட் தி ஆன்மீக ரிசர்ச் மனசுல பண்ணாலும் அந்த தத்துவத்தை மனசால உணர முடியாது. சோ தனி சிந்தனையாக கூட நினைவுபடுத்த முடியாது. பிரம்மத்தை மனதை கொண்டு நீ நினைவுபடுத்த முடியும் என்று நினைத்தால் நீ முட்டாளாகி விடுவாய். ஸோ தேர்ஃபோர் ஞானிகளை வர்ணிக்கும் அதே சமயத்தில் அவர்கள் பிரம்மம் ஆதலால் அந்த பிரம்மத்தை அழகாக வர்ணிக்கின்றார். பிரம்மத்தை பற்றி உணர நான் பிரம்மங்கிற ஃபீலிங் வரணும். அப்போ உங்களுக்கு நினைவு மறக்குது அப்படிங்கிறத பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. உங்க உடலை பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறீர்களா, வேர்ல்ட்லி லைஃப் பாக்குறீங்களா, அது டிஃபரன்ஸே தெரியக்கூடாது. இன்ஃபேக்ட் இந்த மனசை வச்சு நான் பிடிச்சிருவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரம்மத்தின் ரகசியங்களை இந்த இடத்தில் தெளிவுபடுத்தி இருக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. எனிதிங் மோர் டு ஆட்? சரி, we will go to the next one now. கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, மனசு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மெமரிஸோ புத்தியோ கண்டிஷன்ஸோ எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ எப்போ நமக்கு வந்து மனசை பேஸ் பண்ணி நம்ம ஏதோ ஒரு தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா இன்னமும் நம்ம பரிபூர்ண ஞானி ஆகலை அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. ஓகே, 52. Dream and waking states have vanished into the state of the witness. Even deep sleep has dissolved. The Unmani state beyond mind is reached, and the Turiya, fourth state, remains steady and still. இதெல்லாமே பிரம்மத்தின் வர்ணனை தாமா. ஸோ மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், 4 அவஸ்தைகளை பற்றி நம்ம வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நினைவு அவஸ்தை, கனவு அவஸ்தை, ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை. இது 3 அவஸ்தை ஜெனரலா எல்லாருக்கும் இருக்கிறது. இன்னொரு அவஸ்தையாக ஒன்று சொல்லப்படுகிறது, அதுக்கு உண்மணி அவஸ்தா அப்படின்னு பேர். ஆக்சுவலா வந்து சான்ஸ்கிரிட்ல ஜாக்கிரத், ஸ்வப்னா, சுஷுப்தி, உண்மணி அப்படின்னு 4 அவஸ்தைகளாக பொதுவாக சொல்லப்படுவதுண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் உண்மணி அவஸ்தையில் இருப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஞானிகளை பொதுவாக சொல்வது உண்டு. ஆக்சுவலா அந்த உண்மணி அவஸ்தைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல தமிழ்ல படிக்கிறேன். கனவு மற்றும் விழிப்பு நிலைகள் சாட்சி நிலைக்குள் மறைந்து விட்டன. ஆழ்ந்த உறக்கமும் கரைந்து விட்டது. மனம் கடந்த உண்மணி நிலை எய்தப்பட்டது.
நான்காம் நிலையான துரியம் அசையாமல் நிலைத்துள்ளது. The Unmani state is reached and the Duriya remains steady and still. உண்மணி அவஸ்தை துரிய அவஸ்தை அப்படின்னு நம்ம 5வது அவஸ்தை இருக்கா? சரி, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். துரியாதீதம் சொல்லுவாங்கல்ல, துரியம் துரியாதீதம். துரியத்துக்கு அடுத்துதான் துரியாதீதம்னு சொல்லு. உண்மணி அப்படிங்கிறது என்னது? கம்ப்ளீட்டா பிரம்மத்துல இருக்கிறதுக்கு பண்ணக்கூடிய அந்த பயிற்சி உண்மணி முத்ரா அப்படிங்கிற யோகத்துல ஒரு முத்திரை இருக்குன்னா உண்மணியே பர்டிகுலரா என்ன சொல்றாங்கன்னா மனதன் கடந்த நிலையை ரீச் ஆகிறதுக்கு பேர் உண்மணி அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டேட்ல நிலையா நிக்கிறதுக்கு பேர் வந்து துரியா அப்படின்றது. அதாவது அந்த மொமெண்ட் ஆஃப் கடந்த அந்த மனதை கடந்த அந்த மொமெண்ட் வந்து உண்மணி அவஸ்தை, அதுலயே நிலையா நின்றுட்டேன்னா துரியா அவஸ்தையில நிக்கிறேன்னு அர்த்தம். மேபி உண்மணி அவஸ்தை அப்படிங்கிறது அது ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாமோ என்னவோ. ஒன்ஸ் துரியத்துக்கு போயிட்டேன்னா நீ ரிட்டனே கிடையாது, பெர்மனண்டா துரியத்திலேயே இருப்ப அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பொதுவாக நமக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில எத்தனை அவஸ்தைகள் இருக்கிறது அப்படின்னா 3 அவஸ்தைகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜாக்கிரத், சொப்னா, சுசுப்தி அப்படிங்கிறது. இந்த 3ஐயுமே 3 டிஃப்ரெண்ட் வேர்ல்டா நம்ம பார்க்க முடியுது. ஒன்று இன்னொன்னுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்றின் அனுபவம் இன்னொரு அனுபவத்தோட தொடர்பே இல்லாம இருக்கு. ஆனா எல்லாமே நான் தான். என்ன கொடுமடாது. ஸோ நம்ம இந்த சொப்னத்தை வைத்து தான் நம்ம இந்த பிரம்மத்தையே புரிஞ்சுக்க முடியுங்கிறத நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த உலகத்தை நம்பவே மாட்டோம் பொய்ன்னு. சொப்னத்தை வச்சுதான் இந்த உலகத்தை பொய்ன்னு நம்ம நம்ப வேண்டியதே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஜாக்கிரத் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், கனவு வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல பார்த்தா இந்த ரெண்டையுமே காணும், டீப் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம இருக்கோம். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமாக இருக்கின்றது. எதுவும் இல்லாத ஆனால் இருக்கின்ற ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டீப் ஸ்லீப் உடைய அனுபவம். இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்து ஒரு 2 ஸ்டேட்டை வந்து குறிப்பிட்டிருக்காரு. உண்மணி அவஸ்தா அப்படின்னுட்டும் துரியா அவஸ்தா அப்படின்னுட்டும் 2 ஸ்டேட் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படின்னு வச்சுப்போம். சரி, முதல்ல இந்த 3 பத்தி நம்ம பார்ப்போம். மனம் அப்படிங்கிறத பேஸா வச்சுதான் இந்த 3 அவஸ்தைகளுமே இருக்கிறது. சரியா? இப்போ டீப் ஸ்லீப்ல தூங்கிட்டு இருக்கீங்க. டீப் ஸ்லீப்ல மனசு தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அது எப்ப வேணா வெடிக்கும். அதுக்கு பேர் வந்து டீப் ஸ்லீப்னு. ஏன்னா டீப் ஸ்லீப் ஏன் வந்து பொதுவாக அந்த பிரம்ம அனுபவத்தோட ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா, மனம் லயம் அடைந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்ற காரணத்தினால். மனம் லயம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் இருக்கு ஆனா அது வேலை செய்யாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மனசு அதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியாது. மனசு இருக்கு, எப்ப வேணா சுவிட்ச் ஆன் பண்ணி அது எந்திரிக்க முடியும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து நம்ம டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த டீப் ஸ்லீப் அப்படிங்கிறதுல ஞானத்துல வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த டீப் ஸ்லீப் அவஸ்தை அப்படிங்கிறது ஞான அவஸ்தையா அஜ்ஞான அவஸ்தையா அப்படின்னு கேட்டா, ஞானிக்கு ஞான அவஸ்தை, அஞ்ஞானிக்கு அஞ்ஞான அவஸ்தைன்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை. மொமெண்ட் ஆஃப் டீப் ஸ்லீப்ல அவங்க 2 பேருமே ஒன்று அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இது ஏன் அப்படி சொல்லப்படுகிறதுன்னா, நம்ம மைண்ட்ல கரப்டட் மைண்டு நம்மளது, ஞானியினுடைய மைண்ட் வந்து பியூர் மைண்டு. இந்த கரப்டட் மைண்டு காணாம போயிருக்கு அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. கரப்டட் மைண்டு தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஞானிக்கு பியூர் மைண்டு அது சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் ஆகலைனாலும் அவன் ஞானி. இப்ப இது என் மைண்ட் இருக்கு, கரப்டட் மைண்ட் இப்பயும் இருக்கு, ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்குன்றதுனால என்ன ஞானின்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவதுங்க, நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஞானமா நடந்துக்கிறேன், அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் வந்து அஞ்ஞானமா திரியிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5 நிமிஷம் நான் ஞானமா நடந்ததை வச்சு என்ன ஞானின்னு நீங்க சொல்லிடுவீங்களா? எப்பயுமே நான் ஞானத்துல இருந்தா மட்டும்தானே என்ன ஞானின்னு சொல்லுவீங்க. அப்போ அஞ்ஞானியும் டீப் ஸ்லீப்ல ஞானமா தான் இருக்கான். ஆனா அந்த நேரத்துல மட்டும்தான் இருக்கான். எந்திரிச்சவன மறுபடியும் அவன் ஈகோ தாண்டவம் ஆடிடுது. சரியா? அண்ட் தேர்ஃபோர் அவன் பெர்மனண்டா அவன் ஞானத்துல இல்லைங்கிற காரணத்தினால அஞ்ஞானியினுடைய டீப் ஸ்லீப்பை வந்து ஞானம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவன் இன்னுக்கும் அதனுடைய கரப்டட் மைண்ட், அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாமே லயத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவனை ஞானின்னு எப்படி சொல்றது? அதுதான் திருப்பி வந்துருது இல்ல.
என்ற அடிப்படையில் தான் அது பேசப்படுகிறதே தவிர, பட் டீப்பா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா மனம் அற்ற நிலை தான் அதுவும். ஏன்னா மனம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குனாலே அது இல்லாம தானே இருக்கு. மொமெண்ட்ரியில அவன் ஞானி தான் சொல்ல வரேன். அந்த பாயிண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் டீப் ஸ்லீப்ல அவன் ஞானி தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு நம்ம ஹையர் நாலேஜ் கிளாஸஸ்ல நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த உண்மணி அவஸ்தா அப்படிங்கறத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம தூங்குறவன உண்மணி அவஸ்தான்னு சொல்றாங்க அப்படின்னு பாக்குறேன். சரியா? அதாவது அஞ்ஞானி அப்படிங்கிறவன டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய அவஸ்தை. இந்த மூணையுமே அஞ்ஞான அவஸ்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஞான அவஸ்தை வந்து உண்மணியையும் துரியத்தையும் தான் ஞான அவஸ்தை என்று சொல்லப்படுகிறது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் டீப் ஸ்லீப் அவஸ்தை வந்து பிரம்ம அவஸ்தையோடு நம்ம கம்பேர் பண்ணி, ஏன்னா நமக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தானே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக நம்ம டீப் ஸ்லீப்பை சொன்னோம். பட் ஆனாலும் டீப் ஸ்லீப்பும் அஞ்ஞான அவஸ்தை என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அது மனம் இல்லைன்னாலும் கரப்டட் மைண்ட் தான் இல்லாம இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப் ஆனதை வச்சுக்கிட்டு நான் ஞானின்னு எனக்கு சொல்லக்கூடாது என்பதற்காக அதை ஞானத்தோடு ஒப்பிடுவது இல்லை அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப எப்ப நீங்க என்ன ஞானின்னு ஒத்துப்ப அப்படின்னா, நான் எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நீ ஞானியா இருக்கணும். தூங்கிட்டு இருக்கும்போது மட்டும் ஞானத்துல இருந்துட்டு எந்திரிச்சவொடனே ஈகோவது எந்திரிச்சு நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தேன்னா ஞானின்னு ஏத்துக்க முடியாது இல்லையா? சோ தேர்ஃபோர் இங்கே அது சொல்லப்படவில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 அவஸ்தா சேர்ந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. கனவு மற்றும் விழிப்பு நிலைகள் சாட்சி நிலைக்குள் மறைந்து விட்டன. இன்னொரு டிஃபரெண்டா சொல்லியிருக்காரு. ஆழ்ந்த உறக்கமும் கரைந்து விட்டது. ஃபர்ஸ்ட் இந்த 3 பார்ப்போம். சாட்சி நிலைன்னா என்ன? நீங்க பிரம்மஞானம் வரும்போது, நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல என்று உணரும் போது, அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இந்த விழிப்பு, கனவு பிளஸ் ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிற இந்த நிலையை கடந்துடுவீங்க. ஏன்னா இந்த விழிப்பு யாருக்கு? கனவு யாருக்கு? ஆழ்ந்த உறக்கம் யாருக்கு? உடல் மனம் புத்திக்கு தானே. அப்போ உடல் மனம் புத்தியில் இருக்கும் போது ஏற்படுகின்ற அந்த அவஸ்தை தான் இந்த விழிப்பு, கனவு அல்லது ஆழ்ந்த உறக்கம். அதான் இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, சாட்சி நிலைக்குள் வரும்போது அப்படின்னா பிரம்மத்தை நீ உணரும் போது, அல்லது இந்த உடல் மனம் புத்தியை கடந்த நிலையை நீ பெறும்போது, நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்லன்னு நீ ஃபீல் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்ம நிலையில தான் இருப்ப. அந்த நிலையில் இந்த 3 அவஸ்தைகள் உனக்கல்ல. பிரம்மத்திற்கு விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் என்ற நிலை பிரம்மத்திற்கு எப்பயுமே கிடையாது. பிரம்மம் எப்பயுமே சாஸ்வதமாக எப்போதும் சச்சிதானந்தத்தில் இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தை நாம் சச்சிதானந்தத்தோட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மம் கூட தூங்கும் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. பிரம்மம் சாஸ்வதமாக ஒரே நிலையாக அதிஷ்டானத்தில் சச்சிதானந்தமாக இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். அது எடுத்துக்கொண்ட வேஷத்துலதான் இந்த விழிப்பு, கனவு, தூக்கம் என்ற அவஸ்தைகள் எல்லாம் இருக்கின்றதே தவிர மனத்திற்கு மட்டும்தான் இது இருக்கின்றதே தவிர மனதை கடந்த நிலையில் இருக்கின்ற பிரம்மத்திற்கு இந்த 3 அவஸ்தைகள் இல்லை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க எங்கதான் இருக்காங்க ஐயான்னா, மனம் கடந்த உண்மணி நிலை எய்தப்படுகிறது முதல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட அந்த டீப் ஸ்லீப்ல தான் அவங்க இருக்காங்க. ஆனா வித் பியூர் மைண்டா. அப்படின்னா என்ன? அவங்க மறுபடியும் எந்திரிச்சு வந்தாலும் பியூராவே தான் அவங்க லீல பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அவங்க உடல் மனம் புத்தியை விளையாடினாலும், அதாவது நான் தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே நான் அஞ்ஞானியா மாதிரி தான் எந்திரிக்கிறேன். ஆனா எவன் உண்மணி அவஸ்தையை பெறுகின்றானோ அவன் தூங்கி விழிக்கும் போதும் ஞானியாகவே விழிக்கின்றான். சோ தேர்ஃபோர் அது உயரிய அவஸ்தையாக ஞான அவஸ்தையாக அது கணக்கிடப்படுகின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுவே அந்த பியாண்ட் மைண்ட் இஸ் ரீச்டு அப்படிங்கிறது உண்மணி அவஸ்தை என்று சொல்லப்படுகிறது. துரியம் என்பது ஸ்டெடி அண்ட் ஸ்டில். அந்த உண்மணி அவஸ்தையில் நீ நிலையாக இருந்து விட்டாயானால் துரியம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய டிஃபரன்ஸ் இவங்க கொடுக்கல. உண்மணி அவஸ்தைக்கும் துரிய அவஸ்தைக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. உண்மணி அவஸ்தை அப்படிங்கிறது அந்த மொமெண்ட் ஆஃப் ஞானி ஆகிற அந்த நிலை. துரிய அவஸ்தை என்பது ஞானத்தில் திடம் பெறுகின்ற நிலை, உறுதி பெறுகின்ற நிலை, நிலையான அசையாமல் நிலை பெறுகின்ற ஒரு நிலை அப்படின்னு தான் இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம பெருசா போட்டு உழட்டிக்க வேண்டியதில்லை. பிரம்ம நிலைதான் துரிய நிலையோ அது உண்மணி நிலையோ அந்த பிரம்ம அவஸ்தையை தான் இங்கே குறிப்பிடப்பட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நீங்க டோட்டல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த அவஸ்தைகள் எல்லாம் எனக்கல்லன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இப்ப கனவு எப்படி டோட்டலா நீங்க தூக்கி குப்பையில போடுறீங்களோ அப்படி நீங்க நினைவையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க. இந்த ஆழ்ந்த உறக்கமும் அப்படிங்கிறது கூட நீங்க கிடையாது.
நீங்கள் தனியா வேறொரு அவஸ்தையில் இருக்கிறீர்கள். அதுக்கு பேர் தான் பிரம்ம அவஸ்தை என்று பெயர். அந்த பிரம்ம அவஸ்தையில் இருந்து கொண்டே இந்த அவஸ்தை என்பது சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக வெளிப்பட்டு தோன்றுகிறீர்கள் என்ற ஒரு விஷயமாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியா? சோ ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதனுடைய வர்ணனை. சோ அது வேதத்துல சொல்லப்பட்டிருந்த வர்ணனையை அப்படியே 52வது ஸ்லோகத்துல இவர் கொடுத்திருக்கிறார். இனி 53. The scene has merged with the seer. The act of seeing has ended in absolute solitude. That ending itself has dissolved, and the very act of dissolving has vanished into nothingness. ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரே விஷயத்தை டிஃப்ரெண்டா சொல்லி ஆகணும், வேற வழி இல்லைல்ல. காணப்படுபவை காண்பவனுடன் ஒன்றுவிட்டன. காணுதல் எனும் செயல் தனிமையில் முடிவுக்கு வந்தது. அந்த முடிவும் கரைந்து விட்டது. கரைந்து போதல் என்ற செயலே இல்லாமல் போகிறது. அப்படியே போன ஸ்லோகத்தை டிட்டோவா வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி போட்டிருக்காருங்க. அதெல்லாம் கவிதை அப்படின்னு சொல்றாங்க போல. இப்படி எல்லாம் வந்து கவிதை புனைகிறார்கள்னு பாருங்க. அதாவது ஜாக்கிரத் சொப்ன சுசுப்தி இந்த மூணும் வந்து இல்லை அப்படின்னார்ல. இங்க காண்பவன் காணப்படும் பொருள் காணுதல் என்ற செயல். அங்க 3 அவஸ்தைகளை கொண்டு வந்தாரு, இங்க முப்புடிகளை கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? 3 அவஸ்தைகள் ஞானிக்கு இல்லை, திரிபுடிகளும் ஞானிக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும்னு அவருக்கு தோணுது. அதனால முதல் ஸ்லோகத்தில் 3 அவஸ்தைகளை தாண்டி அவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த ஸ்லோகத்துல திரிபுடிகளை தாண்டி அவன் இருக்கின்றான். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், ஆக்ஷன் இது எல்லாமே அவனுக்கு ஷூட் ஆகாது. ஏனென்றால் பிரம்மம்னா அவன் அதிஷ்டானத்திற்கு சென்று விட்டான், தானே அனைத்துமாக இருக்கின்றான் என்று உணர்ந்து விட்டான். இந்த உலகம் ஒரு தோற்றமாக இருக்கின்றது என்று புரிந்து கொண்டான். இங்கே காண்பவனும் தானே, காணப்படும் பொருளும் தானே, இங்கே செயலாக இருந்து கொண்டிருப்பவனும் தானே என்ற தெளிவோடு அவன் இருக்கின்றான். அப்ப திரிபுடிகளும் இங்கே தானே, ஆனால் சும்மா நாச்சுக்கும் மாயைக்காக தென்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர அது உண்மை இல்லை என்பதையும் உணர்ந்து விட்டான். இப்படி அவன் முழுமையான பிரம்ம அவஸ்தையில் இருக்கும் போது அவனுக்கு காணப்படுபவை காணப்படுபவன் காணுதல் என்ற செயல் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னா அது வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கும், அது உண்மை அல்ல அப்படின்னு புரிதல் தான் அது முடிவுக்கு வந்ததுன்னு அர்த்தம். அதுக்காக உலகமே காணாம போயிடும்னு நினைச்சிடாதீங்க. காண்பவன் காணப்படுவன் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. ஞானி வந்து திரிபுடிகளே இல்லை இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து உலகத்தை பார்த்தா இந்த உலகமே தானா அவனுக்கு தெரியுமா, அது எப்படி அப்படின்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறாதீங்க. அவனுக்கு இந்த உடம்பும் இருக்கும், மற்றவங்க உடம்பும் தெரியும். இந்த டுவாலிட்டி இது எல்லாமே இருமைகள் என்பது தோற்றமாக இருக்கின்றது. உண்மையில் நான் ஒருவனே இப்படி எல்லா தோற்றமுமாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். காண்பவனாக, காணப்படும் பொருளாக, காட்சியாக, செயலாக. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் அப்பியரன்ஸ் இன் மீ. ஒரு கடலாக நான் இருக்கின்றேன். என்னில் இந்த அலைகள் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றன. இந்த தோற்றம் நான் அல்ல, ஆனால் நான் தான் தோற்றமாக இருக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அலைகள் நான் அல்ல, ஆனால் நானே தான் அலைகளாக இருக்கின்றேன். தண்ணி தானே அலைகளாக இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இந்த காண்பவன் காணப்படும் பொருள் காட்சி என்று காண்பவன் ஒரு அலைன்னு வச்சுக்கோங்க, காணப்படும் பொருள் ஒரு அலைன்னு வச்சுக்கோங்க. இந்த அலை அந்த அலையை போடி தேடி போகுது, போய் கட்டி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே எண்ணில் தான் இருக்கின்றன, ஆனால் உண்மையில் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த 3 முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இவன் வேற அவன் வேறையா, இதுவும் தண்ணி அதுவும் தண்ணி, ஓடி ஓடி போறதும் தண்ணி, இங்க இருக்கிறது தண்ணியை தவிர ஏதாவது இருக்காங்க. அப்ப இருக்கிறதே ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் திரிபுடிகள் அப்படிங்கிறது அப்பையும் தெரியும். அங்க தண்ணியே காண்பவனாக இருக்கும், காணப்படும் பொருளாக இருக்கும், காட்சியாக இருக்கும். இப்படி தண்ணியே எல்லாமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இங்கே திரிபுடிகள் கடந்த நிலையில் ஞானி வாழ்கின்றான் என்று சொல்லப்படுகிறதே தவிர அவனுக்கு எல்லாமே தெரியாம போயிடும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தோற்ற மாத்திரமாக தெரியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நெக்ஸ்ட், உப்புக்கட்டி ஜலத்துல கரைஞ்ச மாதிரி இவனோட இந்த ஈகோ அந்த ஐடென்டிபிகேஷன் கரையுது, அவ்வளவுதான். அந்த பாடியில இருக்கிற ஐடென்டிபிகேஷன் மறைஞ்சு போயிடுது. நான் பிரம்மம் என்று உணர்கிறான், அனைத்தும் நான் என்று உணர்கின்றான். அதுதான் கடைசியில சொல்லியிருக்காரு, அந்த முடிவே கரைந்து விட்டது. கரைந்து போதல் என்ற செயலே இல்லாமலாகி போனது. கரையிறதுக்கு அப்படிங்கிறது கரைஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான். நீ சொன்ன மாதிரி உப்பு கட்டிய கடலை போட்டா அது கரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உப்பு கட்டி கடலா மாறிடுச்சு. இப்போ ஞானிகள் பிரம்மமா மாறிட்டாங்க. மாறினதுக்கு அப்புறம் அது கரைஞ்சிட்டு இருக்குன்னு கூட சொல்ல வேண்டியது இருக்கிறது இல்லையா? காண்பவன் காணப்படும் பொருள் இதெல்லாம் வந்து கரைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கலாம் கிடையாது. அது அவர்களாகவே மாறிவிட்டது.
உப்பு கட்டி தண்ணியாவே மாறிடுச்சு, கடலாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து எங்க பேதத்தையும் அவர்களால் காண முடியாது. அந்த பேதம் என்பது வெறும் தோற்ற மாத்திரமாக அவர்களுக்கு தெரியலாமே தவிர உண்மையிலேயே அவர்களுக்கு எந்த விதமான பேதமும் தெரியாது. டுவாலிட்டியே இருக்காது, இருமைகளே இருக்காது. ஒன்றே மட்டும்தான், அவர்களே மட்டும்தான் அங்கே இருக்க முடியுமே தவிர அதற்கு மேல எதுவுமே இருக்காது என்றுதான் நாம் இந்த ஸ்லோகத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒண்ணு மட்டும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். 54th. Knowledge has taken ignorance away, and the pride of being wise has also drowned. Deep spiritual realization has occurred, yet it does not feel like a new burden on the mind. ஞானியினுடைய அந்த அவஸ்தைகள் தான் டிஃப்ரெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி ஸ்லோகத்துல 3 அவஸ்தைகளை தாண்டிய நிலையில் இருப்பார்கள், அப்புறம் முப்புடிகளை தாண்டிய நிலையில் இருப்பார்கள். இப்போ ஞானம் அறியாமையை அகற்றிவிட்டது. அதாவது இந்த ஞானிகளுக்கு அவருடைய ஞானம் என்ன பண்ணிடுச்சுன்னா அவருடைய அறியாமையை அகற்றியது. நான் ஞானி என்ற கர்வமும் அத்தோடு மூழ்கியது. இதுதாங்க பெரிய கொடுமை. நிறைய பேருக்கு அறியாமைங்கிறது நீங்கிய மாத்திரத்துல ஞானிங்கிற ஒரு அறியாமை பெருசா வந்து ஒட்டிக்குது. என்ன பண்றது, அந்த அகங்காரம் இருக்கே சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான். அதனால அறியாமை நீங்கியவுடன் நான் அறிவாளி அப்படின்னு ஒரு பெரிய கர்வம் வந்து ஒட்டிக்குது. ஆனா உண்மையான ஞானியின் இடத்துல அதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆழமான ஆன்மீக உணர்தல் நிகழ்ந்துள்ளது, இருப்பினும் அது மனதிற்கு ஒரு புதிய சுமையாக தோன்றவில்லை. இது ஏன் அப்படி சொன்னாரு? நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஏன் ஞானி ஆறதுக்கு யோசிக்கிறானுங்க தெரியுமா? அது பெரிய பேர்டன் நினைக்கிறான், அத கஷ்டம்னு நினைக்கிறான், துக்கம்னு நினைக்கிறான். ஏன்பா இந்த மனசை வந்து அப்படியே புடம் போட சொல்றாங்க, இந்த மனசை வந்து சல்லடையாக்க சொல்றாங்க. மனசு பாவம் இல்லையா? புலன் நுகர் பொருட்களை வந்து கொடுக்காதேங்கிறாங்க, மனசு அழிச்சிடுங்கிறாங்க. இப்போ மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு எல்லாம் பொதுவா சொல்லப்படுவது உண்டுன்னு வச்சுப்போமே. பட் ஒன்ஸ் நீ ஞானத்தை அடையும் போது நீ அறியாமை நீங்கி விட்டது. உனது அறியாமை நீங்கிய பிறகு ஞானிங்கிற கர்வமும் நீங்கிச்சு. ஞானிங்கிற கர்வமும் நீங்கிடுச்சுன்னா, அல்லது சிம்பிளா சொல்லணும்னா இந்த உடல் மனம் புத்தி என்பது வெறும் மாய தோற்றம், என்னுடைய மாய தோற்றம், இந்த உலகமே என்னுடைய மாய தோற்றம் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, மனதிற்கு பாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மனமாக இருப்பதே பிரம்மன் தானே. மனமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்திற்கு பாரம் இருக்குமா? அது இல்லவே இல்லை, அது வெறும் தோற்றம் என்று புரிந்த அந்த பிரம்மத்திற்கு மனம் பாரமாக இருக்குமா? இங்க மனம்னு ஜடம்னு சொன்னீங்களே, இப்ப மனம் பாரம்னு சொல்றீங்களேன்னு எடுத்துக்க வேணாம். மனம்னாலே இந்த இடத்துல சிதாபாசன் எடுத்துக்கோ, அவ்வளவுதான். சரியா? ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் பாரமா இருக்குமா? ஆனா ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் தான் பாரமா இருக்கு எது வரைக்கும்? அறியாமையில் இருக்கிற வரைக்கும். மாதிரி தெரியுதுன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ஹையர் நாலேஜ்ல இருந்து பேசணும்னா சிதாபாசே கஷ்டப்படுற மாதிரி தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அல்லது கொஞ்சம் லோ லெவல்ல இருந்து பேசினா சிதாபாசுக்கு தான் அறியாமை, சிதாபாசு கஷ்டப்படுவான் அப்படின்னு எல்லாம் வேணா சொல்லிக்கலாம். பட் பிரம்மம் தான் சிதாபாசா இருக்கு என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். இங்க என்ன சொல்லியிருக்காரு? மனதிற்கு புதிய சுமையாக தோன்றாது. The reflected consciousness is also now becomes a பரபிரம்மா கான்சியஸ்னஸ். ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இல்லை. இப்ப பிரம்ம நிலையில தான் இந்த மைண்டும் கூட இப்ப இருக்கும், சிதாபாசம் கூட இருக்கும். சிதாபாசம் இந்த மைண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரம்ம அவஸ்தை அப்படியே இந்த மனசு அனுபவிக்கும்னு சொல்றாருங்க. மனம்னாலே பாரம் பாரம்னு தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. மனம்னாலே விருப்பு வெறுப்பு அறியாமை ஈகோ அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருவோம். ஆனால் நீ பிரம்ம ஞானி ஆகிவிட்டால் உன் மனமும் பிரம்மமாகி விடுகிறது. ஏனென்றால் அது வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கிறது என்று அவனை உணர்ந்து விட்டான். அப்ப ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வந்து அதை மாயை என்று தெளிவோடு இருக்கிறது. மனம் என்று வெறும் தோற்றம் என்று புரிந்து கொண்டு விட்டது. அதுக்கப்புறம் என்னத்த பாரம் வரப்போகுது? இடியே இடிஞ்சு விழுந்தாலும் மாயன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையா பாரம்? கனவுக்குள்ள புலி துரத்திட்டு இருக்கு, இல்ல கனவுல என்னதான் நடந்துட்டு போட்டோம், எங்களுக்கு தான் இது கனவுன்னு புரிஞ்சிருச்சு இல்லை, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பாரம்? ஸோ கம்ப்ளீட்டா அங்க பாரம் இருக்க சான்சஸ் இல்லை. நீ என்ன வேணா லீலை பண்ணலாம், அந்த மனசை யூஸ் பண்ணி நீ லீலை பண்ணலாம், என்ன பண்ணிட்டு இருந்தாலும் உனக்கு மனசு பாரமாக நீ தோன்றவே தோன்றாது.
ஏன்னா நீ உனது ஈகோவை நீ அகற்றிட்ட. இந்த உடல் மனம் புத்தி என்ற அந்த கர்வம் உனக்கு நீங்கி விட்டது. உனது அகங்காரம் அழிந்து விட்டது. நீ உன்னுடைய ஐடென்டிபிகேஷனை பிரம்மம்னு நீ கரெக்டா தெளிவா உணர்ந்துட்ட. ஸோ தேர்ஃபோர் இந்த மனம் என்பது உனக்கு சுமையாக தோன்றாது. ஏன்னா அது உண்மையில் இல்லாத வஸ்து என்ற ஒன்றே உனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது என்ற காரணத்தினால் அது உனக்கு எதையும் செய்யாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை புரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைன்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்டா? ஆனா மெயினா இங்க வந்து நீ செக் பாயிண்டா யூஸ் பண்ணிக்கலாம் வேற பேசாம. மெயினா நீங்க வந்து ஞானி ஆனதுக்கு அப்புறமா நான் ஞானி ஆகிவிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட நமக்கு இருக்காது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா. ஏன்னா ஞானம்ங்கிறதே பெரிய கர்வமா உட்கார்ந்துருக்குன்றதுதான் பெரிய டேஞ்சரா இருக்கு. அது ஒரு பெரிய லோடா இருக்கு. ஏன்னா நான் ஞானி அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அக்செப்டன்ஸும் வராது, அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால நான் ஞானி அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து, ஏன்னா நான் ஞானி அப்படின்னு நினைச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்னால உலகத்தை மாயை இது அனைத்தும் நானே அப்படின்னு பார்க்கவே முடியாது. ஏன்னா ஜீவன் முக்தனின் கண்களுக்கு அனைவருமே ஜீவன் முக்தர்களா தான் தெரிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞானி சொல்லியிருக்காரு. நான் ஞானி அப்படின்னு நினைச்சிட்டேன்னா இங்க இந்த உடல் மனம் புத்தியில ஒட்டிக்கிட்டு இந்த உடல் மனம் புத்திய ஞானின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாரையும் நான் அஞ்ஞானின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஞானமே கிடையாது, எனக்கு மனசே இல்லை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. யாருக்கு இது யார்ஸ்டிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான யார்ஸ்டிக் எனக்கு தெரிஞ்சு. ஆனா இதையே நிறைய பேர் ஏமாத்திக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஞானத்துல ஓரளவுக்கு நல்லா தேர்ச்சி பெற்றவர்கள், ஓரளவு புரிஞ்சுக்கிட்டவங்க, யார் என்ன கேள்வி கேட்டாலும் சர மாதிரி அடுத்தடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களாவே ஞானின்னு நினைச்சுக்கிறாங்க. சரியா? ஞானின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான அடிக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் தான் அடிக்ஷன்ல இல்லை. ஏன்னா அந்த புத்தி வேற ரொம்ப ஓவரா வேலை பார்க்குது இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்க வேண்டியதான். அவங்க அந்த துர்வாசர் அப்படி இல்லையா, இவர் இப்படி இல்லையா, ஞானத்துல இருந்து பிளே தான் பண்றோம், விளையாட்டுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான் பண்றோம், அவனும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்லயே உலர்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர்களுக்காகவே சொல்லப்பட்டதாக நம்ம இதை பார்க்கிறோம். இங்க என்ன கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக உணர்தல் நிகழ்ந்து விட்டால் மனதிற்கு ஒரு புதிய சுமையாக அது தோன்றாது அப்படிங்கிறது தான் மேஜரான யார்ட்ஸ்டிக். அப்போ நான் வந்து பாக்குறேன், ஒருத்தர் பெரிய ஞானத்துலதான் இருக்கிறாரு. பட் அவர் வந்து இந்த அடிக்ஷன்னால அவஸ்தைப்படுகிறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. என்ன எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு ஞானத்தை வச்சுக்கிட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. போயிட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஏதோ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னா, சேச்சே நான் எதை கஷ்டப்படுறேன், எனக்கு ஞானம் வந்த பிறகு யாராவது கஷ்டப்படுவாங்களா? புரியுது. பட் வந்து ஞானம் வந்த பிறகு யாரும் அடிக்ஷன்ல கூட இருக்க மாட்டாங்களே. இதெல்லாம் நடிப்புப்பா. அடிக்ஷன்ல இருக்கிற மாதிரி நாங்க நடிக்கிறோம். மாய விளையாட்டுன்னு ஆனதுக்கு அப்புறம் யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம்ல என்று மற்றவர்களிடம் வேணும்னாலும் சொல்லிடலாங்க. அவங்களுடைய மனசு பாரமா இருக்கிறது அவங்களுக்கே எப்படிங்க தெரியாம போகும். So we can cheat someone else but we cannot cheat ourselves இல்லையா? ஸோ நான் என்ன ஏமாத்திக்கிறேன்னா இல்லையான்னு பாத்துக்கிறதுக்கு சூப்பர்மான யாட்சிக் இதுதான். உன் மனம் எப்படி இருக்கின்றது. துளி பாரம் உனக்குள் வந்து விட்டதுனாலே நீ அவுட்டு. நீ வந்து ஈகோல தான் இருக்க, நீ அடிக்ஷன்ல தான் இருக்கன்னு நீ புரிஞ்சுக்கணும். மனசு காத்து மாதிரி இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், எது நடந்தாலும் அசராம இருக்கணும். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்ற பயம் என்ற சுவடு தெரியாமல் இருக்க நிறைய கொடுத்திருக்காரு ஞானத்தின் லட்சணங்கள்லாம். பயம் என்ற சுவடு தெரியாமல் இருக்கணும். இப்படி உன் மனம் இருக்கின்றதா என்று சோதித்துப்பாரு. பாரம் வந்துருச்சுன்னாலே அவுட்டு என்ற அந்த விழிப்புணர்வை நமக்கு தருகின்றார். ஸோ நம்மளும் இதை என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தாலும் நம்ம மனசு எந்த அளவுக்கு லேசா இருக்கிறது, ஏன்னா அந்த பிரம்ம ஆனந்தத்தை இந்த மனசே அனுபவிக்கணும். ஏன்னா பிரம்மமா மாறிட்ட அப்படின்னு சொன்னா அப்போ நீ லீலை பண்ணும்போது பிரம்ம அவஸ்தை தான் இந்த மனசுல பட்டு வெளிப்படுது. அப்ப அந்த மனசு எப்படி இருக்கும்? சிதாபாஷ் வந்து மனசுல ஒட்டுறதுதான் அஞ்ஞானம் சொல்றோம். எப்போ சிதாபாஷ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதோ அப்போ மனதின் எண்ணங்களும் சிதாபாஷை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மனசுல எண்ணமே ப்ரொடியூஸ் ஆனாலும் சிதாபாஷை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே வந்து சிதாபாஷ் இங்க முழுமையான
ஞான அவஸ்தையில இருக்கும் போது மனதின் அவஸ்தையும் ஞான அவஸ்தையா தான் இருக்கு. இந்த கருவி ஓட்டுறதும் ஞான அவஸ்தையா தான் இருக்கும். எப்படி வந்து நீங்க நீங்க சொல்றீங்கன்னா பெர்செப்ஷன் அப்படிங்கிறது இங்க டிசைட் பண்றது யாருன்னா சிதாபாஸ் தான். எந்த பெர்செப்ஷன்ல இருக்கிறேனோ அதுதான் எனக்கு அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மனசுக்கு. சிதாபாஸோட பெர்செப்ஷன் மனசுல பிரதிபலிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மனதின் பிரதிபலிப்பும் சிதாபாஸோட ஹாப்பினஸா தான் இங்க இருக்கும். சிதாபாஸோட பிரதிபலிப்பு என்னது? பரபிரம்மத்தினுடைய பிரதிபலிப்பு. சோ இங்கே பரபிரம்மத்தின் பிரதிபலிப்பு அப்படியே சிதாபாஸில் பிரதிபலித்து அதை அப்படியே மனதில் பிரதிபலித்து அங்கே அந்த பிரம்ம உணர்வே தான் இங்கே மனதில் கூட நீ அனுபவிக்க முற்படுவாயே. ஆனால் கண்டிப்பாக நீ ஞானத்தில் மிளறுகிறாய் என்று உன்னை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? எண்ணங்கள் எல்லாம் உண்மணி ரேஞ்சுக்கு நமக்கு போயிடுச்சுன்னா அங்க தாட்ஸே இருக்காது, அங்க மனசே இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா சித்தாபாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியும் சொல்லலாம். இல்ல லீல பண்ணணும்னா பண்ணிக்குவேன், வேணாங்கல. நீ மனசை யூஸ் பண்ணி லீல பண்ணா கூட நீ பிரம்மத்தை மறக்கல அப்படிங்கிறப்போ, நடிகர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. வழக்கம் போல நடிகர் வந்து நடிக்காம இருக்கும்போது ஒரு பயங்கர ஃபீலிங்ல இருக்கான், அவன் பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுல இருக்கான், சச்சிதானந்தத்துல இருக்கான். அவன் திருப்பி வந்து லீலை பண்ணிட்டு இருக்கும் போதும் கூட அவன் மனசு பாரமா இருக்க போது, பாரமா இருக்கிற மாதிரி வெளி காட்டி இருக்கும் போதும் கூட அந்த மனசு பாரமா இருக்குமா? அவன் அழும் போதும் கோவப்படும் போதும் சிரிக்கும் போதும் 100% அது மாயை என்ற தெளிவான புரிதல்ல அவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது குவைட் நேச்சுரலி அவனுக்கு எதுவும் ஆக போறதில்லை என்பதை மிக சுலபமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ 54 முடித்திருக்கின்றோம். 55 வேணா நாளைக்கு பார்க்கலாம். To such a pure science I pray, please be alert and grant me your attention. This is my humble childlike petition to you. ஏதோ விண்ணப்பிக்கிறாருப்பா. அதுக்கடுத்து அத்தகைய தூய சான்றோர்களிடம் நான் வேண்டுகிறேன், தயவு செய்து விழிப்புடன் இருந்து என் மீது கவனம் செலுத்துங்கள். இது உங்களுக்கு நான் விடுக்கும் தாழ்மையான குழந்தைத்தனமான விண்ணப்பம். அந்த மாதிரி ஞானிகளை கிட்ட நீங்க வந்து தாழ்மையான விண்ணப்பத்தை வைக்கணுமா? அதான் நீங்க காலையில சொன்னீங்கல்ல, அவங்க ஏற்காது பாகவதம் படிச்சதுல இருந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அருள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. சத்துக்களுடைய அருள் எனக்கு வேண்டும்னு ஏக்நாத் மகாராஜ் வந்து ரிக்வஸ்ட் பண்றாரு. யார்கிட்ட? அத்தகைய தூய சான்றோர்களிடம் நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொன்னா இது எதுக்கு நமக்கு எழுதியிருக்காரு? நம்மளும் அந்த மாதிரி ஞானிகளை பார்த்தா நாம் அவர்களை வணங்க வேண்டும்னு அர்த்தம். ஏன்னா வேண்டுதல் வைக்கலாம். என்ன வேண்டுதல் வேணுமா? தயவு செய்து விழிப்புடன் இருந்து என் மீது கவனம் செலுத்துங்கள். சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு அருள் புரியுங்கள்னு அர்த்தம். கவனம் என்னது? இவ்வளவு நேரம் அவங்க பிரம்மத்துல இருப்பாங்க பக்தி அப்படிங்கிற விஷயம் வரும்போது என் மீது விழிப்புணர்வுடன் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு ரெக்வஸ்ட் கேட்கிறாரு. ஒரு அவருக்காக எழுதியிருக்காரு, நமக்காக தானே எழுதியிருக்காரு. அந்த பாவம் எப்படி இருக்கு? கண்டிப்பா. சோ அத்வைத நிலையிலிருந்து இறங்கி வந்து தன்னை பக்தனாக காட்டிக்கொண்டு அந்த ஞானிகளின் அருள் தனக்கு வேண்டும் என்றும் தன்னை அவர்கள் எப்போதும் விழிப்புடன் கவனம் செல்ல வேண்டும் என்றும் ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு நான் விடுக்கும் குழந்தைத்தனமான விண்ணப்பம் அப்படின்னு சேர்ந்து சொல்லியிருக்கு. சரியா? அது என்னது குழந்தைத்தனமான விண்ணப்பம்? இது உங்களுக்கு நான் விடுக்கும் தாழ்மையான குழந்தைத்தனமான விண்ணப்பம் அப்படின்னா, இவ்வளவு நேரம் பெரிய ஞானி மாதிரி பேசிட்டு இப்ப எதுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா தோணினாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தைத்தனமான விண்ணப்பமா நினைச்சுக்கோங்க. ஏண்டாடி அத்வைத ஞானத்துல இருந்து கொண்டு நீ என்னுடைய விண்ணப்பம் கேட்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஞானிகளுக்கு தெரியுமா? சரியா? என்னது என்ன பேசிட்டு இருக்கான், இவனும் பிரம்மம் நம்மும் பிரம்மம், இப்ப இவன் வந்து எதுக்கு நம்ம கிட்ட வந்து விண்ணப்பம் வச்சிட்டு இருக்கான், நம்ம கருணையை வச்சு இவனுக்கு என்ன ஆக போகுது என்றெல்லாம் அவர்கள் நினைத்து விடுவார்களாம். ஏனென்றால் அவர்கள் பிரம்மஞானிகள் அல்லவா. நீங்க உங்களுக்கு தோணலாம் இது வந்து நான் விண்ணப்பம் வச்சது குழந்தைத்தனமா தெரியலாம், ஆனாலும் நான் விண்ணப்பிக்கின்றேன், என் மேல் அருள் காட்டுங்கள், என் மீது கவனம் செலுத்துங்கள் என்று என்று அந்த ஏக்நாத் பகவான் வந்து ஃபைனலா ஞானிகளின் வர்ணனையை முடிக்கும் போது
ஒரு வேண்டுதலோடு நிறைவு செய்கிறார். இப்போதும் என் மேல் கவனம் செலுத்துங்கள், எனக்கு அருள் செய்யுங்கள். இது உங்களுக்கு குழந்தைத்தனமாக விண்ணப்பமாக தெரியலாம், பரவாயில்ல, ஆனாலும் எனக்கு அருள் செய்ய மாட்டீர்களா என்று கல்பித துவைதத்தில் இருந்து கொண்டு அத்வைத ஞானியான ஏக்நாத் மகாராஜ் கல்பித துவைதத்தில் இருந்து கொண்டு தன்னை பக்தனாக எண்ணிக்கொண்டு ஞானிகளையெல்லாம் பகவானாக பார்த்து கொண்டு அவர்களோடு இந்த விண்ணப்பத்தை வைப்பதாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அவருடைய பாவம் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ஸ்ரோதாக்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு விண்ணப்பம் தான் சாப்டர்ல சொல்லுவார்கள். குழந்தை வந்து கொண்டு வந்து வாயில ஊட்டினா எப்படி நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஸ்ரோகாத்தில் குழந்தையாக என்னை நினைத்து கொண்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வைப்பாரு. ஸோ இது எல்லா ஞானிகளுடன் சேர்ந்து இந்த விண்ணப்பத்தை வைத்து 55வது ஸ்லோகம் நிறைவடைகிறது. ஸோ இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம், மீதிய நாளைக்கு பார்ப்போம்.